ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியையும் அன்பையும் இவங்க உண்மையாகவே புருஷன் பொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் புண்ணியராஜ் இன்னும் பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி இந்த வண்டி வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது கண்மணி சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவான்றவர் அவருடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து நிறைய ஃபுட் ஆஃபீஸர்லாம் செக்கிங் வந்திருந்தாங்க. நாங்கள் அப்போ வந்து கேஸ் காலி ஆயிடுச்சுன்றதுக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் வச்சு ரெஸ்டாரண்ட்டு பண்ணிகிட்ருந்தோம். அதை பார்த்ததுமே அதிலேருந்து அவங்க எங்கள் ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சுட்டாங்க சார். அவர் பாவம் ஃபினான்சியில் ரொம்ப பாதிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அவர் பேரை வச்சு தான் நாங்கள் வந்து அவருடைய இனிஷியல் தான் சார் இது. நாங்கள் இந்த வந்து வண்டியோட ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அப்படியா, பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல மனசு தான். ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, ஓகே. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இன்னமும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா அப்படின்றாங்க. என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் எவ்வளோ அன்பாக நாங்கள் எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அவர் எதிர்க்கவே மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறாங்க. சரி சரி, அப்போது உங்கள் ரெஸ்டாரண்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சுட்டாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபுட் ஆஃபீஸர் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு அவர். சரிங்க சார், எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்ட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு புண்ணியராஜ் போயிடுறாரு இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அன்போட அம்மா சிவகாமி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெண்ணிலா வராங்க. வாடி வா, இன்றைக்கே நான் உனக்கு ஒரு தீர்வு கட்டுறேன், உன்னால தானே இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ வந்து கேட்குறாங்க. ஏதோ வேலைக்காரி அக்கா இருந்தாங்களே எங்கன்ட்டு வெண்ணிலா வந்து அன்போட அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஏன் அவள் எங்கே போனால் நீயே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே, என்ன ஏன் கேட்குற அப்படின்னு நீ கேட்டால் நான் பதில் சொல்லணுமா? நான் இந்த வீட்டோட மருமக, நீ எங்கேயோ இருந்து வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்போ உடனே பாட்டி, அவங்க வீட்டுக்காரு, அவங்க மச்சினார், கார்த்திக் ஒய்ஃப் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததும் என்ன பிரச்சனைனா என்ன வந்து கேள்வி கேட்குறா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி, நான் சாதாரணமாக தான் கேட்டேன், இவங்க தான் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. எதுக்கடி இப்போ பிரச்சனை பண்ணுறேன்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், இவ தான் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம். என் புள்ள இந்த வீட்டை விட்டு போயிட்டான், உங்களுக்கு யாருக்குமே அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் எல்லாருமே என் பிள்ளைய மறந்துட்டீங்க. என் பிள்ளையும் மருமகளும் இந்த வீட்டில் அவங்க கொடி கட்டி வாழ வேண்டியவங்க. இவளால் தான் வெளியே போனான், அந்த அக்கறை உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க மாமியாரை திட்டுறாங்க சிவகாமி. உடனே அவங்களா, யாரடி சொன்னா அன்பு மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா அன்புக்கிட்ட நான் பேசாமல் இருக்கேன்ட்டு, இப்போ பாரு உன் புள்ள என் ஃபோனை எடுப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டதான் அன்பு எடுக்கிறாரு. என்னங்க பாட்டி, என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அன்பு, எப்படிரா இருக்கிற, ஏன்டா நீ என் ஃபோனை எடுக்க மாட்டேன்ற, நீ எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி, நான் வரணும்னா அந்த வெண்ணிலா வீட்டை விட்டு போகணும், அவள் போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதான் சிவகாமியில், இப்போ தெரியுதா, இவளால் தான் என் புள்ள வெளியே போயிட்டான் அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்க பாட்டி, ஏன்னா உங்களுக்கு அவள் முக்கியம். ஆனால் நான் அவள் வீட்டில் இருக்கிற வரையும் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதும் அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு பிறகு இப்போயாவது தெரியுதா, இவளால் தான் என் புள்ள வீட்டை விட்டு போனான், இவளை முதல்ல வெளியே அனுப்பிச்சாதான் அவன் வருவான், இவன் முதல்ல வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயே அவங்க மாமியார் என்ன கேட்குறாங்கன்னா சிவகாமியை பார்த்து, ஏய் அதை சொல்கிறதுக்கு நீ யாரு, நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்ததுலேருந்து என்ன பண்ணுற, வெறும் இந்த வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இப்படியே ஓட்டிகிட்ருக்க காலத்தை கடத்தி. ஆனால் பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் வந்தப்போ இவ தான் நகையும் பணத்தையும் கொடுத்து உதவி பண்ணா, இவளை வெளியே அனுப்புறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே இவங்களுக்கு கஷ்டமாகி அன்போட அம்மாவும் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே போயிடுறாங்க.
கார்த்தியும் பேசுகிறாங்க, உனக்கும் யார் அதிகாரம் கொடுத்தா, நீ வெட்டி தண்ட சோறுடா, அன்பு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இங்கே ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த, ஆனால் உன்னால் என்னடா பிரயோஜனம்ன்றாங்க. உடனே கார்த்திக்கும் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு எனக்கு இந்த இடத்துல மரியாதை இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன்னு அவரும் வெளியே போகிறாருங்க. அன்பு வீட்டிலேருந்து இந்த வெண்ணிலாவுனால அன்போட அம்மாவும் போயிடுறாங்க, அன்போட மனைவி போயிட்டாங்க, அன்பும் போயிட்டாரு, அன்போட தம்பி ஒய்ஃபுமே வெளியே போயிடுறாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டியும் வெண்ணிலாவும் இந்த கதையில் என்ன பண்ணுறாங்கன்னு மீண்டும் காத்திருப்போம். நன்றி, பாய்.